வளர்ந்துட்டு வரக்கூடிய துறைகளில் கிரிப்டோ கரன்சியும் ஒரு பார்ட்டாக அது வந்து இன்றைக்கி பயங்கரமாக வளர்ந்துட்டு வந்துட்டுருக்கு. அதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்குன்னு வந்து சில கேட்டகரியெல்லாம் பார்க்கணும். அதில் ஒரு கேட்டகரி சொல்கிறேன். உங்களுக்கு யாரானா வந்து மாதிரி கிரிப்டோ கரன்சியில் ஃபண்டு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு யாரானா உங்களுக்கு வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் வந்து காயின்ஜெக்கோன்னு சொல்லிட்டு கூகுளில் ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் எதனா இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய காயினாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு யாரானா ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த காயினாக இருக்கலாம். அந்த காயினை நீங்கள் அந்த காயின்ஜெக்கோ வெப்சைட்டில் போயிட்டு மேலே டைப் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் சொல்லக்கூடிய கரன்சி அதில் இருக்குதா, அது எந்த ரேங்கில் இருக்குதுன்னு பார்க்கணும். ஆக்சுவலாக அந்த வெப்சைட் தான் ஒவ்வொரு கரன்சியும் வந்து நம்பர் 1 எது, நம்பர் 2 எது, நம்பர் 3 எது இப்படின்னு லைன் பை லைனாக வந்து அடிக்கிருப்பாங்க. அதோட ப்ராஜெக்ட் வைஸாகவும் அதுக்குள்ளே எவ்வளோ ஃபண்டு உள்ளே வந்திருக்கு இது ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி அவங்க ரேங்க் வைஸாக பிரிச்சிருப்பாங்க. எப்படி ஒரு கிளாஸில் வந்து நல்லா படிக்கிறவங்க ஃபஸ்ட்டு ரேங்க்கு, அதுக்கடுத்து வரவங்க செகண்ட் ரேங்க், அதுக்கடுத்து தேர்ட் ரேங்க் இப்படி பிரிக்கிறாங்களோ அதே மாதிரி அதிலையும் ஒவ்வொரு கம்பெனியும் ரேங்க் வைஸாக பிரிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய கரன்சியில் அந்த ரேங்க்கில் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். அதில் ஒருவேளை டாப் 500 அதுக்குள்ளே இருந்துச்சுன்னா பெட்ரு. இன்னும் சொல்லப்போனால் டாப் 200 கரன்சிக்குள்ளே இருக்குது அப்படின்னா இதெல்லாம் வந்து தாராளமாக வந்து கண்ணை மூடிக்கிட்டு நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 30,000 கம்பெனிகள் இந்த மாதிரி இருக்குது. அதில் டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு 200 கம்பெனிகளில் நம்ம எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணோம்னாலும் அந்த கம்பெனி அந்த ஃபண்டு வந்து சேஃபாக இருக்கும். அவங்க எக்காரணத்தை கொண்டும் போக மாட்டாங்க அப்படிங்கிறது தான் ஒரு விஷயமா பார்க்குது. ஸோ இந்த மாதிரிலாம் ரிசர்ச் பண்ணிவிட்டு தான் ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணும். இதை நம்பிக்கையாக சொல்லணும்னா, அமெரிக்காவில் இப்போ பிரசிடெண்ட்டாக இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் சார் வந்துட்டு அந்த கண்ட்ரிக்காக ஒரு 5 கம்பெனிகளில் ஃபண்டு, அதாவது 5 கிரிப்டோ கரன்சிகளில் ஃபண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கான ஆர்டர் கொடுத்து எப்போயோ கொடுத்துட்டாரு. அதுக்கான வந்து பை பண்ணிவிட்டு அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதை பண்ணுறதை பார்த்துட்டு இன்னும் உலகம் பூரா இருக்கக்கூடிய கம்பெனிகள் எல்லாமே, பெரிய தலைவர்கள் உலகம் பூரா இருக்கிறவங்க எல்லாமே, அந்தந்த கண்ட்ரி தலைவர்கள் எல்லாமே அவங்களும் வந்து ஃபண்டெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி 100% மக்கள் தான் இந்த உலகத்துக்குள்ளே இருக்காங்க. இப்போ இந்த இண்டஸ்ட்ரியை நம்பி இதில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இதில் ட்ராவல் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இதெல்லாம் யார் சரியாக கொண்டு வராங்களோ அவங்கெல்லாம் ஃப்யூச்சரில் பெரிய ஒரு வெல்த்தை வந்து க்ரியேஷன் பண்ணியிருப்பாங்க, பெரிய பணம் சம்பாரிச்சிருப்பாங்க. இல்லை அதில் எதனா சந்தேகம் இருக்குது, எதனா நீங்கள் கேட்கணும்னு நினச்சாலும் என்னோடய நம்பருக்கு வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம், கால் பண்ணலாம். அது ரிலேட்டாக உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்குதோ, அது எப்படி பை பண்ணுறது, எப்படி செல் பண்ணுறது, இல்லை இதை நம்பலாமா அப்படிங்கிற எதனா உங்களுக்கு டவுட் இருக்குது அதை பற்றி தெரிஞ்சுக்கினாலும் என்னோடய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணால் கண்டிப்பாக அதுக்கான ஹெல்ப் வந்து கிடைக்கும்.